கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த வாரத்திலே கொடுக்கிற ஆண்டவருடைய தலைப்பு, பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 8 முதல் 10 முடிய. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எதில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. நன்றாய் கவனிக்கணும். இந்த நாளிலே இந்த பாவம் ஆளக்கூடாது என்றால் ஒரு மனுஷனை யார் ஆளுகை செய்ய வேண்டும்? சொல்லுங்க, யார் ஆளணும்? கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யணும். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை ஆளுகை செய்யணும். இந்த வசனம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த வசனமை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். நன்றாய் கவனிங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல சின்ன வேலை செய்வீங்களா இருக்கும். ஆனா அந்த வேலை செய்யக்கூடிய மனிதன் அந்த இடத்துக்கே ஒரு அதிகாரியா இருப்பான். ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ கர்த்தர் ஒரு மனிதனுக்குள் இந்த ஆளுகை செய்தால் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மிகவும் அதிகாரமுடையதா இருக்கும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க ஒரு குடியிருக்கிற இடத்துல நீங்க பக்கத்து வீட்டில் நீங்க பேசும்போது உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய வார்த்தை அது பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுல பயங்கர ஒரு ஜீவன் இருக்கும். சரிதானா? அதுக்கு பேரு தான் ஆளுகை செய்வது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பாவம் ஆளுகை செய்யக்கூடாதுன்னா ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நன்றாய் கவனிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம், முழுகி ஞான ஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் தெளிவு இருக்க வேண்டும். நம்முடைய ஜபத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆராதனையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆலயத்தில் நம்ம தெளிவு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தெளிவில்லாமல் இருப்பதினால் தான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் வியாதி வருகிறது? ஏன் போராட்டங்கள் குடும்பத்தில் வருகிறது? ஏன் கடன் தொல்லைகள் வருகிறது? நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிற்றே, பின்பு ஏன் நம்முடைய வாழ்க்கையில சண்டைகள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வருகிறது? இன்றைக்கு நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்க்காத பிரச்சனை, நினைத்து பார்க்காதவர்களிடத்திலிருந்து பிரச்சனை. நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வி, நான் நன்றாதான் ஆண்டவரிடத்தில் இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைன்னு கேட்கிறீங்களா? நன்றாய் கவனிக்கணும். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். அப்ப உங்க ஜெபம் விழித்திருக்க கூடியதாயிருக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். விழித்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிருவீங்களா? சொல்லுங்க. நீங்க கொண்டு போன பொருளை உங்க கண்ணுக்கு எதிராக தான் நீங்க வச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? இதுக்கு பேரு அந்த பொருள் அப்படியே நீங்க விட்டுட்டு அப்படியே கண்ண மூடி அசந்துருவீங்களா? கிடையாது. உங்க கவனமெல்லாம் எதன் மேல இருக்கும்? சீக்கிரம் பதில் சொல்லுங்க. எதன் மேல இருக்கும்? அந்த வைத்த பொருள் எங்க வைத்தோமோ. ஒரு வாகனத்தை எடுத்து செல்லுகிறோம், அந்த வாகனம் இடித்து விடாதபடிக்கு நம் வாகனத்தில் கவனமாய் ஓட்டுகிறோம். இது ரொம்ப ஜாக்கிரதையாய் ஓட்டுகிறோம், பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் விழிப்பு. சரிதானா? அப்ப விழித்திருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாகனத்தை நிறுத்திவிட்டு சொல்லுகிறோம், அதை லாக் பண்ணி நம்ம மேல வரோம். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்ப நீங்க வீட்டை பூட்டும் பொழுது வீடு பூட்டி இருக்கான்னு பாக்குறீங்க, பாத்தீங்களா? கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோமா பாக்குறீங்களா? பாத்தீங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி கதவை தாழ் போட்டு, இதெல்லாம் இதுக்கு பேர் தான் விழிப்பு.
அப்ப ஏனோ தானோ என்று இருப்பதல்ல. பைபிள் சொல்லுகிறது விழித்திருங்கள் என்று அர்த்தம் என்னவென்றால், நீ விழித்திருந்தால் மட்டும்தான் பிசாசானவன், பைபிள் எப்படி சொல்லுகிறது பாருங்க, பிசாசானவன் எதிராளியாகிய பிசாசானவன். அந்த பிசாசானவன் யாருங்க நமக்கு சொல்லுங்க? உங்களுக்கு ஃப்ரெண்டா? பிசாசு ஃப்ரெண்டுங்களா பிரதர்? பிசாசுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவங்க ஒரு நாள் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. பிசாசுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவங்க ஜெபிக்க மாட்டாங்க. பிசாசுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவங்க பரிசுத்தமாக வாழ மாட்டாங்க. பிசாசுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஜெபிக்கவே மாட்டான், அவன் பிசாசுடைய ஃப்ரெண்டு. பரிசுத்தமாகவே இருக்க மாட்டான், எப்பவும் கெட்ட வார்த்தை வாயில் இருக்கும், அவன் பிசாசனுடைய ஃப்ரெண்டு. தீங்கானதை, ஆபாசமானதை மொபைலையோ டிவிலையோ அவன் எப்பவுமே படம் போட்டான் சரி, எதோ டிவிலையா இருந்தாலும் சரி, பாவமான காரியங்களை பார்ப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பான். அவனுக்கு உலக பிரகாரமான ஆசைகள் அதிகமாக இருக்கும். இவன் பிசாசனுடைய ஃப்ரெண்டு. அவன் ட்ரெஸ்ஸிங்ஸில் ரொம்ப அதிக கவனம் வைப்பான். பாருங்களேன், எப்படிலாம் இருக்கணும், அப்படியே 4 பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னை மிகைப்படுத்தி, தன்னை பெருமைப்படுத்தி, தன்னை எல்லாரும் புகழணும் விரும்புகிறவன் இவன் பிசாசனுடைய ஃப்ரெண்டு. ஏன்னா பெருமை பிசாசுக்கு சார்ந்தது, புகழ் பிசாசுக்கு சார்ந்தது. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்னை புகழணுங்கிற எண்ணம் உள்ள இருக்குன்னா அவன் பிசாசை சார்ந்தவன். ஒரு குறை சொல்றவன் பிசாசுக்கு ஃப்ரெண்டுங்க. சரிதானா? ஒருத்தன் குறை சொல்றான்னா அவன் பிசாசுடைய ஃப்ரெண்டு. குற்றப்படுத்த அவன் பிசாசுடைய ஃப்ரெண்டு. உன்னை அடிக்கடி குற்றப்படுத்திட்டே இருப்பான், நீ செய்யாததை செஞ்சேன்பா. அப்போ அவனை பார்க்கும்போது நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் பிசாசுடைய ஃப்ரெண்டு. சிஸ்டர் இருக்கீங்களா? என்ன ஒரு ஆமென் சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. அப்ப நீங்க பிசாசுக்கு எதிராளியா, பிசாசு உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறானா இல்ல உங்களுக்கு நண்பனா இருக்கானான்னு பாருங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்கள்கிட்ட நல்லா பழகி இருப்பாங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள வளர வளர அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகி போயிடும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய மகன் நேற்று கடந்த வாரத்தில் அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் படிக்கிற காலத்தில், இன்னைக்கு அவர் காலேஜ் தம்பி படிக்கிறாரு, ஒரு ஊழியக்காரருடைய மகன். அவர் சொல்லும்போது, நான் 13 ஸ்கூல் நான் எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு ஸ்கூலாக தான் படித்து வந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறு குழந்தையிலிருந்து எனக்கு நான் இது வரைக்கும் என் அப்பா அம்மா உடன்பிறப்புகிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், நமக்குன்னு ஒரு நண்பன் இல்லையே, நம்ம இடத்துல பேசுவதற்கு ஒரு உற்ற தோழன் இல்லையே. அந்த தம்பி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏன் உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா, நான் என் தகப்பனை பார்த்து நான் படித்தேன். அவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பேன். அவர் இரவு என்றால் ஜெபத்தில் இருப்பார், பகல் என்றால் அவர் ஜெபத்தில் இருப்பார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த இயேசு மேல ரொம்ப அதிகமான அன்பு வந்து விட்டது. அப்போ எனக்கு உலகத்தில் எங்க அப்பா அதிக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் மட்டும் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு உலக ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், எனக்கு இயேசு எனக்கு ஃப்ரெண்டா இருக்காருன்னு சொல்லி அதிக அன்பு அவரோடு தேவன் மேல் வைத்ததுனால பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்தோட ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். படிக்க, அடுத்து படிக்க, அடுத்து ஜெபிக்க, படிக்க. இப்படித்தான் அந்த வாலிப தம்பி சொன்னபோது நான் நினைத்து கொண்டேன், இன்றைக்கு உங்களுக்கு உலகத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க நெய்பர்ஸ், உங்க அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் பஸ்ஸில் போகும்போது ஃப்ரெண்டு, எங்க போனாலும் நட்பை உருவாக்கி கொள்ளுகிறோம். தேவ பிள்ளையே, நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்க நண்பர்கள் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற நண்பர்களாக இருக்கிறார்களா? அந்த தம்பி சொன்னாரு, என் இயேசு மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நல்ல இந்த பூமியில் வாழ்வதை விட, இந்த ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கு போகணும், இந்த உறவை விட பரலோகத்தின் தேவன் உறவு எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. அதனால எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னாரு. அப்பதான் நினைச்சேன், ஒரு மனுஷனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறது இல்லைன்னா யாருமே பாருங்க, நீங்க பழகுவீங்க, உடனே உங்ககிட்ட சண்டை போட்டுருவாங்க. நீங்க நல்லா பேசியிருப்பீங்க, உடனே உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க நமக்கு நட்பு ஏன் இல்லாம இருக்கு, நமக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசுகிறார். பிசாசு எப்பொழுதுமே அவன் எதிராளி. அப்போ ஒரு நல்ல நண்பன் என்றால் இயேசு மட்டும்தான் நல்ல நண்பன். ஹல்லேலூயா. நான் நினைத்தேன் இந்த செய்தி எல்லாருக்கும் சேருமே, எல்லாரும் இருக்கும் அந்த சத்தியத்தை கொடுக்கலாமே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு நான் வந்தவர்களுக்காக நான் பேசுகிறேன். இன்னைக்கு யார் இந்த செய்தியை கேட்பதற்கு வர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தேனோ அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நீ பாதுகாப்பதற்காக இந்த சத்தியத்தை பேசு என்றார். ஏன் பிசாசு நான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் விரும்புறவன் கை உயர்த்துங்க.
உங்களுக்கு எல்லாமே எதிராளி, அதெல்லாம் தான் நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியத்தை நாம இன்னும் பேச போகிறோம். இன்னைக்கு கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, அவன் என்ன செய்கிறானாம்? பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு வகை தேடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வகை தேடுவதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு Dress எடுக்க போனா நல்ல செலக்ட் பண்றது நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கணும், இல்ல நல்ல பிராண்டட் ட்ரெஸ்ஸா இருக்கணும், நல்ல காட்டன் ஷர்ட்டா இருக்கணும், ஒரு சாரியா இப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் ஒரு கலெக்ஷனை கலெக்ஷன். இந்த வகை தேடுவது என்றால் கலெக்ஷன், செலக்ஷன். நீங்க போய் எந்த துணியா இருந்தாலும் நீ ஒரு புடவை எடுத்துட்டு வர வேண்டியதானே. ஒரு கடைக்குள்ள போனோம்னா 100 புடவை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு புடவைக்கு 99 புடவையை கலைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு 10 ஷர்ட்டை போட்டு பார்த்துட்டு அது இந்த ஷர்ட் வேண்டாம் இந்த ஷர்ட் வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு சூட்டபிளா உங்க கலருக்கு உங்க பிடிச்ச மாதிரி ஒரு Dress எடு. இதுக்கு பேர் தான் வகை தேடுவது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க Dress எடுக்கிறீங்க, பிடிச்ச மாதிரி பொருள் வாங்குறீங்க, பிடிச்ச கடைக்கு போறீங்க, பிடிச்ச பொருள் சாப்பிடுறீங்க. இதுக்கு பேர் தான் வகை தேடுவது. பிசாசு இப்படித்தான் ஆட்களை செலக்ட் பண்றான். அவனுக்கு சும்மா சாதாரணமா ஜெபிக்காதவன் எல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. அவன் கூட தானே இருக்கான். பாடாதவன் அவனுக்கு தேவையே இல்லை, அவன் கூட தானே இருக்கிறான். ஆலயத்து போகாதவன அவனுக்கு தேவையே இல்லை, ஏன்னா அவன் கூட தானே இருக்கிறான். இருக்கீங்களா? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்காதவன் அவன் கூட தானே. இவங்களெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரன் 1000 பேருக்கு சமம். ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு தேவை ஊழியக்காரனை விழ வைக்க வேண்டும். அவனுக்கு தேவை முழங்காலில் நிக்கிறவன் தான் வேணும். ஆமே, அவனுக்கு தேவை பரிசுத்தமாய் வாழ்கிறவன் வேண்டும். அவனுக்கு தேவை வகை தேடுகிறது. எப்படி தேடுகிறான் தெரியுமா? நல்ல பதவியில் ஆண்டவருக்காக நிற்கிற மனிதன், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிற மனிதன், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மனிதன், பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்த மனிதன், 30 வருஷம் 40 வருஷம் ஊழியத்தில் வளர்ந்த மனிதன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் தேடுதல் எப்படி இருக்கு தெரியுமா? ஆமென். சாதாரண ஆட்களை அவன் தேட மாட்டான். ஹை லெவல் இருக்கிற பரிசுத்தமாய் இருக்கிறவன் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். பிசாசுடைய ஆசை என்ன தெரியுமா? நீ முழங்கால நிற்கிறியா? உன்னை அவனுக்கு வேண்டும். தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் நினைக்கிறவனை தான் பிசாசுக்கு வேண்டும். அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளையை இன்றைக்கு வகை தேடுவதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எப்படி போய் ஒரு செலக்ஷன் பண்ணுகிறீங்க, ஒரு Dress செலக்ஷன் பண்றீங்க, ஒரு வீடா இப்படி இருக்கணும், வாடகை வீடும் கூட சொந்த வீடு போல நீங்க செலக்ஷன் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த வீடு இந்த மாதிரி ரூம் இருக்கணும், இந்த மாதிரி போர்ட்டிகோ இருக்கணும். எப்படி நீங்க செலக்ஷன் பண்றீங்க? ஒரு பஸ் எடுத்தா கூட இப்படி பஸ் புஷ் பேக் சீட்டா இருக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு துணி கடைக்கு போனாலும் சரி, ஒரு பேருந்துல பஸ்ல போனாலும் சரி, நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்த வேண்டியதானே. அதுல செலக்ஷன் இருக்கு. நல்ல காலேஜை தேடி போறீங்க. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை உங்களுக்கு சூட்டபிளா இருக்க நீங்க பார்க்க போறீங்க. இப்படி ஒரு மனிதன் எல்லா இடத்திலும் ஒரு ஆமென் சோத்திரம் சொல்லிட்டே இருங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு எல்லா இடத்திலும் ஒரு வகை தேடுதல் உங்களுக்கு இருப்பதை போல பிசாசும் வகை தேடுகிறானாம். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தால், இன்னைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி, நான் ஜெபிக்கிறவனாய் இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனை? நான் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஏன் இவ்வளவு போராட்டங்கள்? தேவ பிள்ளையே, ஜெபிக்கிறவனுக்கு சோதனை வரும். ஆமென். உபவாசமாய் இருக்கிறவனுக்கு சோதனை வரும். அவனை விழ செய்வதற்கு பிசாசு அந்தரங்கத்திலிருந்து வேலை செய்கிறார். இன்றைக்கு நீ ஆலயத்தில் கொடுக்கிறையா, உனக்கு சோதனை வரும். ஏனென்றால் பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது, அவன் எவனை விழுங்கலாம் என்று. யோசிச்சு பாருங்களேன். சிங்கத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அது காட்டுக்கே ராஜா, அது கர்ஜிச்சு கொண்டே இருக்கும். அது எங்கே ஆமென் ஆமென் வேட்டையாடுவதற்கு எந்த விலங்கு கிடைக்கும் என்று சொல்லி அதை சுற்றி திரிந்து கொண்டு இருக்குமா? தேவ பிள்ளையே, உலகம் என்கிற இந்த காட்டிற்குள்ளே பிசாசானவன் சிங்கத்தை போல. நீ பிசாசை பார்க்கும்போது நண்பனாக்கி விடாதே, அவனை பார்க்கும்போது சிங்கமாய் நீ பார். அவன் எப்பொழுது வேண்டும் என்றால் உன்னுடைய ஆத்துமாவை வேட்டையாடி விடுவான். எப்போது வேண்டும் என்னுடைய ஜீவியத்தை, உண்மையை, பரிசுத்தத்தை அவன் கெடுத்து விடுவான். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க நினைப்பீங்க, நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன், எனக்கு பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமா வாழ்றேன், அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க அவனை சாதாரணமா கணக்கு போடாதீங்க. அவனை பார்க்கும்போது கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அவன் உரிமிக் கொண்டிருக்கிற, அவன் கர்ஜிக்கிற அந்த கர்ஜனையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களை தேடி அவன் கொண்டிருக்கிறான். நீ தேடிக்கொண்டே இருக்கிறான். எதில் உன்னை விழச் செய்யலாம், எதில் உன்னை வீழ்த்தலாம், எப்படி உன்னை கீழே தள்ளிவிடலாம், உன் ஜபத்தில் நீ எப்படி விழத்தள்ளலாம், உன் உபவாசத்தை எப்படி
கெடுக்கலாம், உன் பரிசுத்தத்தை எப்படி கெடுக்கலாம், ஆலயத்தை எப்படி கெடுக்கலாம் என்று சொல்லி உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் சபைக்கு விரோதமாய், உன் நன்மைக்கு விரோதமாய், ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் உன்னை தொடுவதற்கு அவன் சுற்றிக் கொண்டிருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். என கருமையான தேவ பிள்ளையே, இயேசுவினுடைய நியாய சிங்காசனம், இயேசுவினுடைய வருகையின் காலத்தில் நாம் நிற்கிறோம். நீதிமானும் நீ துன்மார்க்கனை கர்த்தர் வேறுபடுத்துகிற காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு தெரிந்துவிடும் ஒரு மனுஷன் துன்மார்க்கனா, ஒரு மனுஷன் நீதிமானா, ஒரு மனுஷன் பரலோகம் செல்லுவானா என்று சொல்லி இன்றைக்கு தெரிந்துவிடும். இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முன்பாக இன்றைக்கு தேவன் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இன்னைக்கும் உணவுக்காக, இருப்பிடத்திற்காக, பணத்துக்காக, பட்டத்துக்காக, பதவிக்குத்தான் தேவனை தேடி வரீங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும். அவன் அதனாலதான் ஒரு நிமிடத்தில் இயேசுவுக்கே உலகத்தின் ராஜ்யத்தினுடைய அதிகாரம் அவன் கையில கொடுக்கப்பட்டதுனால இயேசுவுக்கே உலகத்தின் ராஜ்யத்தை ஒரு நிமிஷத்தில் காமிச்சினான். அந்த அதிகாரத்தை அவன் காண்பிச்சான். உலக ராஜ்யமே என் கையில் இருக்கு, ஆமா இந்த கல்ல அப்பமாக்கு, உனக்கு ஆமா இந்த அப்பமாக்குன்னு சொல்லி சோதிக்க வந்தான்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். தேவ பிள்ளை இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீ சரணடைஞ்சிரு, அத்தனையும் உனக்கு தந்துருவேன், இன்னைக்கு என் கூட நீ கை கோர்த்துட்டீங்கன்னா உனக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி பிசாசு ஆண்டவருக்கே ஆஃபர் கொடுக்கிறானே. ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கும் போது, பிரதர் இன்னைக்கு ஒரு துணிக்காக விழுந்த நீ, உன் பாவம் சின்ன பாவமோ பெரிய பாவமோ, ஒரு சின்ன ஒரு பொருளுக்காக விழுந்த நீ, இன்னைக்கு பல பரிசுத்தவான்கள் விழுகை எப்படி இருந்தது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 9 கேரக்டர் பத்தி நான் போன வாரம் பேசணும்னு நினைச்சேன். ஆண்டவர் இந்த வார்த்தையில இன்னைக்கு தான் பேசினார். முந்தின வாரத்தில் பேச நினைச்சேன். ஆண்டவர் சொன்ன இல்ல இன்னைக்கு இல்ல, நான் சொல்றேன் இன்னைக்கு தான் பேச சொல்லியிருக்கேன். அப்ப நான் நினைக்கிறேன், ஆமீன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னா தேவ சித்தம்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா அப்ப இவங்க எல்லாமே விழுந்து போயிருக்காங்கன்னு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. இவன் எதுல அடிமைப்பட்டு இருக்க ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நான் நினைக்கும் போது இவெல்லாம் உன்னதத்தில் இருக்க நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சரியான நேரத்தில் இந்த செய்தியை பேச சொல்றாருன்னா, நீ எங்கேயோ விழுந்து போனவனா இருக்கிறதுனால, நீ ஆலயத்தில் அவன் வந்து உட்கார்றதுனால நீ நம்பாத, நீ ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதனால நீ நம்பாத, அவன் ஏதோ அவனுக்கு பின்னாடி அவன் விழுந்திருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, சிங்கத்தை போல கர்ஜிக்கிற சிங்கம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்கிறதை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து விட்டார். இந்த செய்தி இன்னைக்கு பேசணும்னு சொல்ல காரணம், எனக்கு ஆண்டவர் வகைப்படுத்தி கொடுத்து விட்டார். இனி அவர்களுக்காக நான் அதிகமாக ஜெபிப்பேன். சகோதரன் நீ ஜெபி, சகோதரி நீ ஜெபி, இன்னைக்கு வராதவர்களை குறித்து நீ ஜெபி. இந்த 9 நபர்களை குறித்து நான் இன்னைக்கு பேச போறேன். ஆவியானவருக்கு பேச சொல்லிட்டாரு, ஆவியானவருக்கு சொல்ல சொல்லிட்டாரு. இவர்கள் எல்லாம் கூட்டத்தை நீ பார்க்காத, கூட்டத்தை நீ பார்க்காத, இந்த கூட்டம் எல்லாம் மேல வருவது இவர்கள் பன்றி கூட்டத்துக்குள்ள இருக்காங்க, இவங்க விழுந்து போன கூட்டத்தின் நடுவே இருக்காங்க. ஆமென். சாத்தானோடு பங்கிட்டவர்களோடு தேவன் பேச விரும்பல. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஊழியக்காரனை கொண்டு நீ என்னோடு பேச போகிறேன். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், என் ஆவியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், என் ஆத்துமாவை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், வேண்டும் வேண்டும் இயேசு வேண்டும், வேண்டும் வேண்டும் பரிசுத்தம் வேண்டும், வேண்டும் வேண்டும் ஜெபம் வேண்டும், வேண்டும் வேண்டும் ஆவியானவர் வேண்டாம். தேவ சமூகத்தில் பைபிள் சொல்லுகிறது, எடுத்து திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 29, ஆமென். அதன் வசனம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆண்டவர் 29:15 சொல்லும்போது, தங்கள் ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து. ஹலோ, நல்லா கவனிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாதேன்னு ஆண்டவர் சொல்லார். ஆண்டவர் பாவிகளுடைய வழியில நில்லாதே என்று சொல்லுகிறார். ஆமென். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரதேங்கிறாரு. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், மகனே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மறைந்திருந்து செய்கிற ஆலோசனையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மறைந்திருந்து மனிதனோடு பேசுகிற வார்த்தையை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நீ யாரோடு கூட்டு களவாணியா இருக்கிற என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹலோ, இன்றைக்கு உன்னுடைய ஆலோசனை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனை நீ நினைக்கிற அவங்க கூட நீ ஆலோசனை பண்றது
யாருக்கு தெரியாது. ஆனா பைபிள் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்டவங்க அவங்க எப்பவுமே மறைஞ்சிருப்பாங்க. ஜபத்துக்கு முன்னாடி வரமாட்டாங்க, வேதத்தை அவங்க வாசிக்க உட்கார மாட்டாங்க. அவங்க கேட்டா என்ன ரொம்ப பிஸியா இருப்பதை போல காண்பித்துக் கொள்வாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ அவர்களுடைய ஆலோசனை மறைந்திருக்காங்கன்னா நல்லா கவனிங்க. இன்றைக்கு சபைக்காக தான் இந்த செய்தியை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்முடைய சபை கர்த்தர் ஒரு சின்ன சபையை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைகளை போல பாலுங்கிற குழந்தைகளை போல நம்ம வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிங்கத்தை போல கர்ஜித்து அவன் திரிகிறான்ப்பா. அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அவன் மறைந்திருந்து என்ன செய்வானா? நல்ல கவனிங்க, மறைந்திருந்து ஆலோசனையை என்ன செய்கிறானா? மறைக்கும்படிக்கு. கர்த்தருடைய ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களிலே மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. என்ன பண்றானா? தங்களுடைய ஆலோசனையை ஆண்டவருக்கு மறைச்சு. நீங்க நினைக்கிறீங்க நிறைய காரியங்கள் மனைவிக்கு மறைக்கலாம், நிறைய காரியங்கள் கணவனுக்கு மறைக்கலாம், நிறைய காரியங்கள் பெற்றோருக்கு மறைக்கலாம். நீங்க மறைக்கிறது மனுஷனிடத்தில் அல்ல, ஆண்டவர்கிட்ட மறைக்கிற நீ நினைச்சிட்டு இருக்கிற. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு முன்பாக தங்களை மறைத்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து. அந்தகாரம்னா இருள், பாவ இருளுக்குள்ளே தான் செய்வதை அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். உலகத்தான் சொல்லுவான், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு. இவன் ஒரு நாளும் இந்த திருடன் அகப்படாதபடிக்கு தப்பிச்சுட்டே இருக்கான். இந்த பாவம் செய்யறவன் ஒரு நாளும் தப்பித்து கொண்டே இருப்பதால் இவன் நினைக்கிறான், அவர் என்னை என்ன செய்வதில்லை, என்னை காண்கிறவர் யார், நான் செய்யறத அறிகிறவன் யார் என்று என்கிறவர்களுக்கு பிரதர் பைபிள் சொல்லுது, உனக்கு ஐயோ. என்னை காண்கிறவர் யார், என்னை மறைஞ்சிருந்து நான் செய்யும் போது என்னை ஒளிச்சிருந்து செய்கிறது, என்னை பார்க்கிறது யாரு? சிஸ்டர், இன்னைக்கு ஆவியானவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ மறைஞ்சிருந்தது போதும், ஒளிஞ்சிருந்தது போதும், உன்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை நீ நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்ல, நான் காண்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருடைய பேர் காண்கிற தேவன். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் என்னை தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் நல்ல ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டில் உள்ளவங்களை தான் தேடணும். அவனுக்கு நல்ல ஆண்டவருக்காய் தியாகம் பண்றவன் தான் அவனுக்கு வேணும். நல்ல ஆண்டவருக்காய் கொடுக்கிறவன் அவனுக்கு வேணும். நீ நல்லா ஜெபிக்கிறவனா உன்னை தேடி வருவான். அவனுக்கு ஆசை உன்னை தான் விழ வைக்கணும். அவனுக்கு தெரியும் பாருங்களேன். ஆனா யாரை பிசாசு தேடுறான்னு பார்த்தீங்கன்னா, யாரு மறைக்கிறானோ அவனை தேடி வருவான். என்னை காண்கிறவன் யார், என்னை அறிந்தவன் யார்? அவனுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? ஐயோ. எப்படி ஐயோ? அதனாலதான் பாருங்க, பைபிள் நமக்கு தெளிவாய் விளக்கம் கொடுக்கிறது. இந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியங்களை நம்ம இனி கேட்க போறோம். நல்லா கவனிங்க. நம்ம திருப்பிக் கொள்ளலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை, நம்முடைய வேதகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, 6 முதல் வாசித்து பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். நன்றாய் கவனிங்க. அந்த ஸ்திரீயானவள் அவளுடைய பார்வைக்கு எப்படிங்க, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் இருக்கிறது என்று கண்டு, அல்லேலூயா,
பிசாசு யார முதல் அந்தகாரத்திலிருந்து மறைஞ்சிருந்து, நல்லா கவனிங்க, பாம்பை குறிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த சந்து பொந்தில் இருக்கும் தெரியாது. கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? பாம்பு எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சத்துக்கு வந்து நிக்காது. பிசாசானவன் ஏன் பாம்பை எடுத்தான் தெரியுமா ரூபத்தை? இன்னைக்கு பாம்பா வந்து நிக்கிறது நிறைய வீட்டுக்குள்ள உள்ள வர்றதே தெரியாது. பாவம் பாம்பை போன்று நீங்க பாருங்க. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாச பாருங்க. பாவம் பாம்பை போல பாருங்க. அது என்ன செய்யுமாம்? ஒரு பாவம், ஒரு சிகரெட்டை பாம்பா பாருங்க, ஒரு சாராயத்தை பாம்பா பாருங்க, ஒரு இச்சையை பாம்பா பாருங்க, ஒரு பெருமையை பாம்பா பாருங்க, பண ஆசையை பாம்பா பாருங்க. அதான் கீழே எல்லாம் பார்க்க போறோம். இந்த 9 நபர்ல முதல் நபர் ஏவாள். முதல் தேவனால் தன் கையினால் படைக்கப்பட்ட ஏவாளையே அவன் வஞ்சிக்க முடியும்னா, நான் தாயின் வயிற்றிலே கருவில உருவானது, என் தாய் தகப்பன் வழியா இந்த பூமிக்கு வந்தேன். ஆனா ஏவாளை தேவனே படைச்சாரு. ஏவாளுக்கு அம்மா கிடையாது, ஏவாளுக்கு அப்பா கிடையாது, ஆதாமுக்கு மாமனார் கிடையாது, ஆதாமுக்கு மாமியார் இல்ல, கொழுந்தனார் கிடையாது. ஏவாளை தேவனே படைத்தது. அந்த படைத்த அந்த ஸ்திரீக்குள்ளே எப்படி ஒரு விழுக வரும்? யோசிச்சு பாருங்களேன். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த பார்வைக்கு எப்படி இருக்கா? பார்வை கண்கள் எப்படி இருந்தா? பார்வைக்கு இன்பம், புத்திக்கு தெளிவு, இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமாய் இருந்ததினாலே அதை கண்டு. ஹலோ சார், நீ விழுவது எதுல தெரியுங்களா? கண்களினாலே நீ விழுந்து போயிருவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஏவாளை தேவன் படைத்தார். முதல் மனிதனுக்கு கண்ணை படைச்சது ஆதாமுக்கு, ஏவாளுக்கு தான் கண்ணவே படைச்சார். அந்த கண்ணே இப்ப எதை காண்கிறது? இச்சிக்கத்தக்கதாய் கண்டு. சார், எது உங்களை இச்சிக்குதுன்னு பாருங்க. பணம் உங்களுக்கு இச்சையை கொண்டு வரும், பெண் இச்சையை கொண்டு வரும், ஒரு ஆண் இச்சையை கொண்டு வருவான், ஒரு வஸ்திரம் இச்சையை கொண்டு வரும். கண்களிலே கண்டு. அப்போ கண்ணு எதை காண்கிறது என்பது பிசாசுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க மறைந்திருந்து நான் செய்கிற இந்த கிரியைகளை யாரு பார்க்கலன்னு. தேவன் சொல்றாரு, அவனுக்கு ஐயோ. அந்தகாரத்தில் இருக்கிற அந்த காரியத்தை யாரு பார்க்கல நினைக்கிற, பைபிள் சொல்லுது அவனுக்கு ஐயோ. நீங்க உங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, எனக்கு ஐயோ. வேகமா போறேன். இந்த 9 கேரக்டர் எடுக்கணும் பாருங்களேன். வந்தவர்களுக்கு நான் நன்றி கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அவங்க தப்பிச்சிட்டாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுதுங்க? அதன் கனியை அவள் என்ன செய்தாள்? பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். கரெக்டா வரிசையா சொல்லுவாங்க. பறித்து புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள். நல்லா கவனிங்க, கவனிங்க. இதுல நல்ல நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. தேவன் படைத்த அந்த விருட்சத்தை பறித்தால் சாத்தாம கையில கொடுக்கல. நாம அடிக்கடி செய்கிற பெரிய தவறு பிசாசுக்கு தெரியும். பாவம் செய்யறவன் தான் செய்தேன்னு சொல்ல மாட்டான். ஒரு தவறு செஞ்சா, அக்கா செஞ்சா, தங்கச்சி செஞ்சா, அண்ணன் செஞ்சா, புருஷன் செஞ்சா, மனைவி செஞ்சா, இவ அப்படின்னு மற்றவர்களை தான் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி காண்பித்து கொடுப்போமே அல்லாம ஒரு நாளும் தான் செய்ததாய் ஒருவனுமே ஒத்துக்கிறதே இல்லைன்னா இவங்கெல்லாம் ஏவாள் பாட்டியினுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க. இவங்க பறித்தால் சொல்லுப்பா, பறித்தால் புசித்தால் தன் புருஷனுக்கு கொடுத்தால். பாவம் எப்பொழுதுமே அவன் பறிக்கிறவனுக்கு, அதாவது அவன் அனுபவிக்கிறவன் என்ன செய்வான்? அதை அனுபவிப்பான். அந்த அவன் அதை பெற்றுக்கொள்வான், அனுபவிப்பான், பிறருக்கும் அதை கொடுப்பான். உன் மூலமாய் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே
அவன் பறித்தால், புசித்தால், கொடுத்தால். உங்களால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. பறித்தால், புசித்தால், எப்பவுமே பிசாசு சும்மா இருக்க மாட்டான். உள்ள அவன் கிரிய ஆரம்பிச்சிட்டான்னா அடுத்தவனை அழிக்காம அவன் விடவே மாட்டான். ஒரு தவறு செய்கிறவன் மட்டும் தான் மட்டும் இல்ல, பிறரையும் தவறுக்கு உட்படுத்தி அவனையும் பாவியாக மாற்றுவதுதான் இந்த பாவத்துக்குரிய வல்லமை. எவனை விழுங்கலாமா அப்படின்னா அவன் வகை யார தேடுவான்னா, தேவன் படைத்த கனி, தேவன் படைத்த விருட்சத்தை இவள் பார்த்த பார்வை அது இச்சைக்குரிய ஒரு பார்வையோடு பார்த்தான். ஒரு பெண்ணை படைத்தது தேவன், ஒரு ஆணை படைத்தது தேவன், உலகத்தில் உள்ளவைகள் தந்தது தேவன். ஆனால் அதை பார்வையை மாற்றுகிறது பிசாசு. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? சைலண்டா உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ அக்கனி எங்க போச்சு? அபிஷேகம் எங்க போச்சு? ஜபம் எங்க போச்சு? ஆவி எங்க போச்சு? படைத்த ஏவாளவே தோண்டி பார்த்தான்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். எத்தனை நாள் மற்றவனுடைய காரணத்தையே நம்ம சொல்லிட்டு இருப்போம். சூழ்நிலையை காரணம் காண்பித்து, மனிதர்களை காரணம் காண்பித்து, இடத்தை காரணம் காண்பித்து, தன்னுடைய இயலாமையையும் காரணம் காண்பித்து, ஏன், எதற்கு, என்னால், நான் தான் தனிமை என்ற அந்த தனிமையை காண்பித்து வருகிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவன் பிசாசு. அந்த ஆஃபர் கொடுக்கிறான். இப்போ பறித்தால், புசித்தால், சொல்லுங்க, என்ன செய்தால்? கொடுத்தால். அப்ப இந்த பாவம் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதா. அப்ப கண்ணுக்கு கர்ப்பமாகக்கூடிய தன்மை இருக்கு. கண்களின் மூலமாய் கண்டால், சொல்லுங்க, சொல்லுவாங்க, சொல்லலைன்னா விழுந்துருவேன். நீ போகும்போதே சொல்லிட்டே வா. கண்டால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் அதுவரைக்கும் பாவத்தை பார்த்தா அவனுக்கு தெரியாது பாவம்னா என்னன்னு. இப்போ உங்களுக்கு தெரியும். கண்ணில் இப்போ ஜெபிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே என் பார்வையை சுத்தப்படுத்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் கண் திறக்கப்பட்டதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை புசிக்க கூடாதுன்னு. அது சாகவே சாவாயின்னு சொன்னாரு. இவன் ஆதாமுகிட்ட சொன்னாரு. ஆனா ஏவாள் முந்திரி கொட்டையா போய் பிசாசிட்டு பேசிட்டான். ஆதாமுகிட்ட கொடுத்த கட்டளைய சாத்தானுக்கு தெரியும். யாருகிட்ட போனா யாருகிட்ட யாரை விழ வைக்க முடியும். இதுதான் வகை தேடுவது. ஆதாம்கிட்ட போய் இப்படி பேசல. தேவன் யாரிடத்தில் சொன்னாரு? ஆதாம்கிட்ட சொன்னாரு. விருட்சங்களை சொன்னாரா? இல்ல, ஒரு கனி, ஒரு மரத்தை தான் சொன்னாரு. இவ புசிக்க வேண்டாம் சொன்னது உண்டோ என்று கேட்டது ஆதாம்கிட்ட போய் கேட்கல. அப்ப எங்க வீக்கோ அங்க அவன் வந்துருவான். கால் வலிக்குது இல்ல, முட்டி போடல, வலிக்கும். வயிறு வலிக்குதா, உபவாசம் பண்ணல, வலிக்கும். தலை வலிக்குது இல்ல, ஆண்டவருக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கல, வலிக்கும். சாத்தானுக்கு தெரியும் இவனுக்கு முழங்கால் வலி கொடுத்து அவன் ஜெபிக்க மாட்டான். சாத்தானுக்கு தெரியும் தலைவலி கொடுத்து அவன் ஜெபிக்க மாட்டான். சாத்தானுக்கு தெரியும் தூக்கத்தை கொடுத்து அவன் ஜெபிக்க மாட்டான்.
அவனுக்கு ஜஸ்ட் ஒரு தூக்கத்தை கொடுக்க ரொம்ப ஈஸிங்க. சின்ன பிரச்சனையை கொடுத்தா போய் தூங்கிடுவான். சின்ன பிரச்சனையை கொடுத்தா ஒவ்வொன்று ஒப்பாரி வைப்பான். சின்ன பிரச்சனை கொடுத்தா அவன் சர்ச்சுக்கு போக மாட்டான். தெரியும் அவனுக்கு. ஆதாமுகிட்ட பேசல, ஆனால் கர்த்தர் பேசுறது ஆதாமுகிட்ட. ஆனால் யார்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரோ அவங்ககிட்ட போக மாட்டான். யார்கிட்ட கர்த்தர் பேசலையோ அவங்ககிட்ட தான் பிசாசு வந்து வஞ்சிப்பான். இன்னைக்கு வராதவங்களை பிசாசு வஞ்சிப்பான். இந்த வராதவங்க அவனுடைய தோஸ்து, ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வராதவங்க அவனுடைய ஃப்ரெண்டு. 2 வாரமாக ஜோம் பண்ண என்னைக்கு ஆண்டவர் பேசணும்னு இன்னைக்கு பேச சொல்லிட்டாரு. இப்போ வராதவன் அவனுக்கு ஃப்ரெண்டு. ஆண்டவர் வகை பிரித்து காமிச்சிட்டாரு. இவனை ஜாக்கிரதையாக வச்சுக்க அப்படிங்கிறாரு. இவனை நீ ஜாக்கிரதையாக பழகுன்ட்டாரு. இவனை நீ ரொம்ப நெருங்கிறாதேன்னு சொல்றாரு. இவனை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நெருங்கிறாரு. திரும்பி சொல்றேன், கர்த்தர் ஆதாம்கிட்ட பேசினாரு. ஆதாம்கிட்ட பேசின தேவன் பேசின மனுஷங்கிட்ட போகல. ஏவாள்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. அவங்ககிட்ட தான் பிசாசு போறான். காலையில் எந்திரிச்சு ஜெபம்னா என்ன தெரியுமா? ஜெபம்னா என்னது? ஆண்டவர்கிட்ட பேசுறது. அப்ப ஜெபிக்காதவங்ககிட்ட யார் பேசுவா? சத்தமா சொல்லு, நீயே சொல்லிக்க. வேதத்தில் இது யாருடைய வார்த்தை? இது யார்கிட்ட பேசுது? இதை வாசிக்காம ஒருத்தன் போனா அவங்ககிட்ட யார் பேசுவா? ஆலயத்தில் யார் பேசுறா? ஆண்டவர் பேசுறார். இப்ப ஆலயத்தில் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம ஒருத்தன் போறான்னா அவன்கிட்ட யார் பேசுவா? உங்களுக்கு குழந்தை வரைக்கும் புரியுது. அப்போ ஆதாமுகிட்ட சாத்தான் பாம்பு உருவத்தில் போகல. பாம்பு போச்சுன்னா ஏவாள்கிட்ட போனது. அவன் ஆண்டவர் அவன்கிட்ட பேசல. அவகிட்ட பேசாததுனால பாம்பா சாத்தான் போய் நின்னுட்டான். பாம்பு சாத்தான் அல்ல. சாத்தானுக்கு எதை காண்பிச்சா பாப்பான்னு தெரியும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாங்களோ பேசுறவங்க அவன் எதை காமிச்சாலும் அவன் பார்வை, அந்த கண்ணு அவன் மேல போகாது. ஹல்லேலூயா. யாரு சாத்தான் பார்க்கிறானோ, நல்லா கவனிங்க. இப்போ ஆதாமுகிட்ட இந்த பார்வை போயிருந்தா அவன் நிச்சயமா அவன் பழத்தை கண்டுக்கவே மாட்டான். இந்த சத்தத்தை கேட்டிருக்கவே மாட்டான். ஏன் அந்த மரத்தை ஏவாள் பார்த்தான்னா, ஏவாள் தேவனிடத்தில் சத்தம் கேட்காதனால, தேவன் ஏவாள்கிட்ட பேசாதனால அந்த மரத்தை பார்த்தோன்ன இப்ப அவ கண்ணு என்னெல்லாம் என்னாச்சு? கண்டால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால். கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்களா? அப்போ நல்லா புரிய வச்சுக்கிறேன். புத்தியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சாத்தானுக்கு யார் புத்தி உள்ளவள் என்பது தெளிந்த புத்தி உள்ளவனிடத்துல அவன் போக மாட்டான். தெளிவில்லாம ஜபத்துல தெளிவில்லை, வேதத்துல தெளிவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெளிவில்லை, அந்நிய பாஷை பற்றி தெளிவில்லை. அந்நிய பாஷை பற்றி தெளிவில்லாதவன் தான் அந்நிய பாஷையை குறை சொல்லுவான். ஜபத்தை பற்றி தெளிவில்லாதவன் தான் ஜபத்தை குறை சொல்லுவான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி தெளிவில்லாதவன் பரிசுத்தாவினை பற்றி விரோதமா பேசுவான். ஆவியானவருக்கு விரோதமா பேசுறான்னா அவன் தெளிவில்லாம இருக்கிறான். இப்போ இவளுக்கு கனியை பார்த்தோன்னா தெளிவிக்கிறதா தெரிஞ்சது, கனியை பார்த்தோன்னா புசிக்கிறதா தெரிஞ்சது. கனியை பார்த்த உடனே சாப்பிடணும் தோணிருச்சு. நல்லா கவனிங்க, பார்க்க வேண்டியவரை விட்டுட்டா பார்க்க கூடாததை பார்க்க காரணம் இவ பார்க்க வேண்டியவர் இவளோட பேசல, ஆதாம்கிட்ட பேசினால. சாத்தானுக்கு தெரியும் யார் தேவனோடு பேசுறாங்களோ, தேவன் யாரிடத்துல பேசுறாங்களோ அவங்கிட்ட போய் நிக்க முடியாது. அவன் தெளிவா இருப்பான்னு தெரியும். அதனாலதான் அவன் வகை தேடினா 2ல 1 இவனா அவனா அவனா இவளா அவனா பார்த்தான். ஏவாள்னு போய் நின்னுட்டான். ஆதாம்கிட்ட போய் நின்ன விழுந்திருக்க மாட்டான். ஆதாம் போய் நின்றுனா அவன் பரிசுத்த தேவனுடைய சாயல நிக்கிறான். அவன் தேவ உருவத்துல நிக்கிறான், தேவ மகிமையில நிக்கிறான். அவன் போன நின்றுக்க முடியாது. சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தேவ உருவத்தில் ஒருவன் இருக்கிறான், தேவ சாயல் ஒருத்தர் இருக்கிறான், தேவனுடைய மகிமையில் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட போக முடியல. தேவன்கிட்டயே பேசாம, தேவன் அவனிடத்தில் பேசாத ஏவாளை பார்த்து, பார் மரத்தை பார், கனியை பார் காண்பித்தான். அவள் கண்டாள், சொல்லு, பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள், விளந்தான். தேவ கிருபையை கண்கள் திறக்கப்பட்டுச்சு.
9 கேரக்டர் நான் எப்போ பேசி முடிப்பேன்னு தெரில. ஒரு கேரக்டருக்கே 40 நிமிஷம். இனி மிச்சம் 8 கேரக்டர் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் என் கூட பேசுறாரு. ஏன் பாவத்தை கண்ட கண்ணு இச்சிக்குதுன்னா உன் கண் திறந்திருக்குன்னு அர்த்தம். ஏன் அது கீழே வசனம் பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். கீழே பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள், இப்ப நீங்க இருவரும் வந்துட்டாங்க பாருங்களேன். நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். செய்தியை முடிச்சிடலாம் நான் ஆண்டவர் சொல்றேன். ஏவாளுக்கு அதை பார்த்த உடனே பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள். இப்ப கொடுத்தோட அவன் கேள்வியே கேட்கல. தேவ சாயல் உள்ளவன் சாப்பிட்ட அடுத்த செகண்ட் கண்ணு தாங்க திறக்குது, வேற எதுவுமே திறக்கல. பெண்ணுக்கு வாயை திறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, அதனாலதான் பொம்பளைங்க வாயை அடக்க முடியாதும்பாங்க. இங்கே இல்லை, உலகத்தில் எங்கேயும் பாருங்க, உலகத்தை சொல்லுவாங்க பெண் வாயை அடக்க முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை போய் பாருங்க, சாலமோனை விழச் செய்தது பெண்ணா. அதனாலதான் சாலமோன் ஒரு வார்த்தை எழுதிட்டாரு, வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு யாரு இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கான், யாரு சாத்தானோடு இருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் வகைப்படுத்தி காமிச்சிட்டார். அந்த 9 கேரக்டர் பேசுறதுக்கு என்ன 2 வாரம் துடிச்சேன், இன்னைக்கு ஆவியான பேசுன்ட்டார். நீ யாரோட இருக்குன்னு ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. இனி அவங்களை பற்றி அங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்குவான். நீ எனக்கு முன்னாடி வேஷம் போட்டுக்க, வேஷம் கிளச்சி விட்டாரு. நீ கண்ட சொல்லுயா, மறையறீனே நீ பாவம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம். வாயை திறந்து சொல்லு. கண்ட, பறித்தால், புசித்தால். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க. ஹலோ, ஏன் எதை பார்க்குற? சபை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறார். ஆண்டவர் கவுண்டிங்கை பார்க்கல, ஆண்டவர் ரேட்டிங்கையும் பார்க்கல. கவுண்டிங் பார்க்குறவர் ரேட்டிங் பார்க்குறவர் இல்லை, ஸ்டாண்டர்டை பார்க்குற தேவன், வர்த்தை பார்க்குற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் கவுண்டிங்கை பார்த்தேன். அது கவுண்டிங்கை பார்க்கறது தாவீதை பார்க்க வச்சது சாத்தான். எத்தனை பேர் வராங்கன்னு சொல்ல நினைக்காத. 8 பேர் வந்தாலும் பேழையில தண்ணி உள்ள வரக்கூடாது. 8 பேர் வந்தாலும் பேழைக்குள்ள தண்ணி வரக்கூடாது. சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்க 1000 அல்ல, 8 பேர் வந்தாலும் அது நீதிமானுடைய பேழையா இருக்கணும், நீதிமானுடைய வீடா இருக்கணும், அது ரட்சிப்பின் கம்பீர சத்தமா இருக்கணும். ரிபமமா ரிபனன பவுடபன தியன்கபனபா. உன் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சான்னு பாரு. ஹலோ, ஆடி வருவான் பிசாசு. ஏன் பாட்டை கொண்டு உலகத்துல சினிமாக்குள்ள திணிச்சேன், இப்ப புரியுதா? ஆடி வருவ பாடி வருவேன்ட்டு எங்க போய் உட்கார வச்சுட்டான் பாத்தீங்களா? டிராகன் மேல, அரசாங்கத்துக்கு மேல உட்கார வச்சுட்டோம். எங்க தலைமத்துவருக்கு அங்க உட்கார வச்சிருவான். நீ வேலை செய்யற இடத்துல போய் நீ போய் பாரு, மேல உட்காந்துருப்பான். நீ எந்த வீட்டில் குடியிருக்க அங்க மேல போய் பாரு, உட்காந்துருப்பான். மேல யாரையா உட்காந்துருக்கா? பைபிள் சொல்லுது, இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சான். இதுதான் ஏன் செயலாண்டு சொல்ற. என்னை காண்கிறவன் யார்?
அந்தகாரத்தில் நான் செய்கிறதை வாசியாத, அந்தகாரத்தில் நான் செய்கிறதை காண்கிறவன் யார், என்னை அறிகிறவன் யார் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ஒளிப்பிடத்தில் மறைஞ்சிருந்த ஒருத்தன் செய்யறான்னா பைபிள் தெளிவா சொல்லுகிறது ஐயோ. பிரதர், ஐயோங்கிறது எங்க வரும் தெரியுமா? ஆம்புலன்ஸ்ல போறவனுக்கு வரும், வியாதியில சாக கிடக்கிறவனுக்கு வரும், தீ விபத்தில் வர்றவனுக்கு வரும், ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல வரும். எதிர்ச்சியாய் எதிர்ச்சியாய் திடீரென்று அசம்பாவிதம் நடக்கும்போது வரும். ஆமென். நெருக்கம் வரும்போது வரும். ஐயோ 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 ஐயோ. சாவு வீட்டில் வரும். ஐயோங்கிறது பாதாளத்தில் வரும் பைபிள் சொல்லுது. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த வகை தேடுவதில் முதல் ஆள் ஏவாள். இனி அடுத்த வாரங்களில் ஆண்டவர் இந்த 8 கேரக்டர்லேருந்து நான் உங்களோட பேச போகிறேன். முதல் கேரக்டர்லேயே வரலையா? அவன் அந்த கேரக்டரில் இருக்கிறான், ஜாகிரதையாருன்னு ஆண்டவர் சொல்றார். ஐயா, நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கண்ணு பார்க்குது. நல்லா கவனிங்க. அந்த கனியை என்ன செய்தால்? கண்டால் அப்ப பாவம் உள்ள வரல, பறித்தால் பாவம் உள்ள வரல, பூசித்தால் கண்ணு திறந்துருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தாலா இல்லையா? அப்ப பார்க்கும்போது பாவம் உள்ள வரல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருது. எங்கே போய் கை வச்சிட்ட, எங்கே போய் தொட்டுட்ட, எதவோ மொபைல்ல நீ தொட்டுட்ட, ஹலோ, யார்ட்ட பழகிட்ட, கண்டபோது வரல பாவம், ஹலோ, தொட்ட போது வரல, சாப்பிட்டா பாத்தியா வந்துருச்சு உள்ள. அப்ப இவ கண்ணு திறந்துருச்சு. அப்ப ஆதாம் கண்ணு அடைஞ்சிருக்குமா இல்லையா? அடைஞ்சிருக்குமா இல்லையா? ஆனா எது திறந்துருச்சு இப்ப இவளுக்கு? திரும்பி சொல்றேன், ஏவாள்கிட்ட பேசுறது யாரு? திரும்பியும் சொல்றேன், ஆண்டவர் சபையை சுத்திகரிச்சுட்டு இருக்கிறாரு. கேட்டா தப்பிப்ப. பதில் சொல்லு. ஏவாள்கிட்ட பேசுறது யாரு? பதில் சொல்லுப்பா. சாத்தான். ஆதாம்கிட்ட பேசுறது யாரு? அப்பொழுது தன் புருஷனுக்கும் ஆறுனுடைய கடைசி பகுதி அதன் கனியை பறித்து புசித்து யாரு கொடுத்தாளா? ஆண்டவருக்கு கொடுத்தா. அப்ப புருஷன் கண்ணு எப்படி இருந்தது? புருஷனுக்கு கொடுக்கும் போது அது கண்ணு மூடிதான் இருக்குது. அவன் அதை பார்க்கல. இப்போ கனிய கண்டால், பறித்தால், புசித்தால், இப்ப என்ன செய்யறா? கொடுத்தால். இப்ப யார்கிட்ட கொடுக்கிறா? யார்கிட்ட கொடுக்கிறா? புருஷன் கொடுத்துட்டா. கொடுத்தது சாத்தானா தேவனா? யார் கொடுத்தது? ஏவாள் கொடுத்தாப்பா. நான் கேட்கிறேன், இப்ப சொல்லுங்க, இப்போ ஆதாம்கிட்ட யார் பேசினா? உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். இதான் வசனத்தினுடைய வெளிப்பாடு. கண்டால், திரும்பி சொல்லுங்க, பறித்தால், புசித்தால், யார் கொடுத்தது? ஏவாள் கொடுத்தா. சொல்லுங்க, யார் கொடுத்தது? அப்ப இவளுக்கு ஏவாள் ஆதாம்கிட்ட யார் பேசுறது? இப்போ சாத்தான் பேசல. இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப புரிஞ்சிருச்சா? தேவன் கடைசியா பேசுறாருப்பா. கொடுத்த போது ஆண்டவர் பேசல,
பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ மறைஞ்சிருந்து செய்கிறத நீ நினைக்கிற அவர் காணவில்லை என்று. நீ மறைஞ்சிருந்து செய்கிறத என்னை காண்கிறவன் யார்? அந்த காலத்தில் செய்த யார்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு இப்ப சொல்லு, அவனுக்கு இப்ப சொல்லு, ஐயோ. கனெக்ட் பண்ணிக்க இந்த வசனத்தை அதையும் கனெக்ட் பண்ணிக்க. கண்டது ஏவாள், பறித்தது சொல்லு ஏவாள், புசித்தது ஏவாள், கொடுத்தது யார்தான்? அப்போ பேசுனது யாரு? ஆதாம்கிட்ட சொல்லுங்க, யார் பேசுனது? இப்ப பறிச்ச உடனே சாப்பிட்டோன்னு எது ஓப்பன் ஆயிடுச்சு? ஏவாளுக்கு என்ன ஓப்பன் ஆனது? ஆதாம் சாப்பிட்டு ஆரம்பிச்சான். அவன் தான் கண்ணு தெரியாம இருக்கானே. ஏமா நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ற, ஆனா முடியல. எதை? கை தட்டி கத்திர மயப்படுத்துங்க. எதை கண்ட்ரோல் பண்ண முடியல? இதுதான் நடந்தது. கண்ணு ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு திறக்கல, அவன் பரிசுத்தமா தான் இருக்கிறான். ஆனா பேசுறா பாத்தியா, இதை சாப்பிடுங்க தான் டேஸ்டா இருக்கு. நான் கண்ணுல எனக்கு எல்லாமே தெரியுது, கண்ணு தெரியுது அத்தான், இது கொஞ்சம் சாப்பிடுங்களேன், சுவையா இருக்கு, என்ன டேஸ்ட். என்ன வேணா சொல்லியிருப்பா, வாயில தான் ஏன் விழுந்தான் ஆதாம். அந்த வாய் தான் பண்ணனது. இவன் கடைசியை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொன்னான், நான் ஆண்டவரே நீர் கொடுத்த எவள் எனக்கு கொடுத்தான். பிரதர் எதை புரியுதா? ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் இவன் கொடுக்கிறான். யாரு கொடுத்தான்னு? நான் சாப்பிடல, சரியா சொல்லணும். என்ன பாருங்களேன், வாங்க எந்த வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன், புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த என்ன சொல்றாரு? நிர்வாணி என்று உனக்கு. இப்ப புரியுதா? அறிவித்தது யார்? இப்ப இவளுக்கு கண்ணு திறந்த உடனே எல்லா ஆசைகள் கண்ணு திறந்துருச்சு. இப்போ எல்லா ஆசை கண்ணு திறந்த உடனே இப்ப இவன் என்ன பண்றா? தன் ஆசை கணவனை வீழ்த்திட்டா, மோகத்துல வீழ்த்திட்டா, இச்சையில வீழ்த்திட்டா. வீழ்த்தினது யாரு? ஏவாள் ஆதாம வீழ்த்துறான் பாருங்க எப்படி. அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, உன்னை நிர்வாணி சொன்னது யாருங்கிறார். சொன்னது யார்? இப்ப புரியுதா? பார்த்ததை பத்தி பேசவே இல்லை ஆண்டவர். உங்களோட ஃபர்ஸ்ட் சொன்னது யார்? ஏன்னா இவர் சாப்பிட்டோன்னு ஃபர்ஸ்ட் இவ தான் தான் உடம்ப பார்த்திருப்பான். இவளுக்குள்ளதான் ஆசை வந்திருக்கும். அதனால தான் அந்த வசனம் பாருங்க, புரியும்படியா சொல்றேன். 2ஆம் அதிகாரம் 22 பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் 22 இருந்து, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப யார் கொண்டு வந்தது? மனுஷனிடத்தில் கொண்டு வந்தது யாருங்க? இப்ப கர்த்தர் தான் மனுஷனிடத்தில் மனைவியாக இந்த ஏவாளை கொண்டு வந்ததே கர்த்தர். நல்லா கவனிக்கணும். கொண்டு வந்தவள் இப்ப என்ன செய்யறா? அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். 24 இது நிமிஷம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு. இவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஒரே மாம்சம். அப்படின்னா இப்ப ஒரு கண்ணில் எல்லாருமே பாருங்களேன். ஏமா என்ன பாருமா, ஒரு கண்ணில் பாருங்க. ஒரு கண்ணில் எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? பார்ப்போம். யாரை பார்த்து கண்ணடிக்கிறியா? ஒரு கண்ணில் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? சரி, மேல் வாய் அந்த பல்லம் வச்சு மட்டும் பேசுங்க பார்க்கலாம். மேல் உதடு மட்டும் வாய்ப்பு இல்லைல்ல. இதத்தான் நான் அல்ல நாம். அப்படின்னா இவ்வளவு நாள் நான், இது கலைஞருக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியல. நான் என்று சொல்லாதரா,
நாம் என்று சொல்லணும்னா அது வரைக்கும் என் வீடு என் பொருள் சொன்னுவேன். திருமணம் ஆனோடனே இசைன்பதுன்னா நாம்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இசைத்து விட்டார். இப்ப இவள் யாரோ இவன் யாரோ திருமண பந்தத்திலே ஆண்டவர் இவளை கொண்டு வந்ததினாலே இப்போ நான் என்று அல்ல நாம் என்று ஆகிட்டாங்க. அதுதான் ஒரே மாம்சம்னா ஒரே சரீரம். இப்ப நான் சொல்றேன், இப்ப இவன் கண்ணு என்ன ஆயிடுச்சுங்க? ஏவாளுடைய கண்ணு திறந்துருச்சு. இப்ப திறந்ததுனால இப்ப என்ன செய்யறான்? இப்ப அவன் சாப்பிட்டதுனால இப்ப 11 ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமே. அப்பொழுது 10 வாசிங்க, அப்பதான் புரியும். 9 வாசிங்களேன், 8 வரலாமா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சத்தத்தை 2 பேருமே கேட்டாங்க. கரெக்டுங்களா? இப்ப எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்களா இல்லையா? வராங்க. எல்லாருமே ஜெபம் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்க. எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்களா இல்லையா? பேசிக்கிறாங்க. ஆனா கேட்ட மாத்திரத்தில் இவங்க என்ன ஆயிட்டாங்களா? வாசிங்க கீழே. என்னாச்சு? சத்தத்தை அவர்கள் கேட்டார். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு, நான் கேட்கிறேன், இதுல ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லி தராரு. ஏங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா அவருடைய சந்நிதிக்கு போவோமா விலகுவோமா? போகத்தானே வேணும். ஆனா கர்த்தர் சத்தத்தை இவங்க கேட்டாங்க, இவங்களால கர்த்தரிடத்தில் போக முடியல. இப்ப கர்த்தருடைய சத்தத்தை இந்த ஆத்துமாக்கெல்லாம் கேக்குது, இது வராதுகள் எல்லாம் கேக்குது. ஆனா தேவனை விட்டு விலகுது. ஜபத்தை விட்டு விலகும், ஆராதனை விட்டு விலகும், பரிசுத்தத்தை விட்டு விலகும், தேவ சமூகத்தை விட்டு விலகும், தேவனுடைய ஆவியோட விலகும். குடும்பத்தில் தேவனே இருக்க மாட்டார். ஏன்னா இவங்க விலகிதான் நிற்பாங்க. இவங்க சத்தத்தை கேட்கிறாங்க, அந்த சத்தத்தின் படி வாழ முடியல, விலகிதான் நிற்பான். ஏன்? அதுக்கு தான் வருத்தத்தை கீழே சொல்றாரு, விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே. இப்ப புரியுதுங்களா ஏன் அவன் அந்த காலத்தில் போய் பாவம் செய்யறான்னா? தேவ சத்தத்துக்கு யார் விலகுகிறாங்களோ, சந்நிதிக்கு விலகுறாங்களோ, அவர்கள் தேவனுக்கு முன்பாக வரமாட்டாங்க, தன்னை ஒளித்துக் கொள்வார்கள். பாவம் செஞ்சவன் தன்னை ஒளித்துக் கொள்வான், மறைந்து கொள்வான். இப்ப புரிஞ்சிச்சுங்களா? இப்ப புரிஞ்சிச்சா? ஏன் அவன் சிகரெட் மறைஞ்சடிக்கிறான்? தண்ணி ஏன் மறைஞ்சடிக்கிறான்? விபச்சாரம் ஏன் மறைந்து பண்றான்? பப்ளிக்கா ரோட்ல போய் விபச்சாரம் பண்ண வேண்டியதானே? பப்ளிக்கு போய் அசுத்தங்கள் கஞ்சா குடிக்க வேண்டியதானே? ட்ரக்ஸ் அடிக்க வேண்டியதானே? நான் தப்பு பண்ண டைரக்டா போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமே? ஏன் பயப்படுறான்? நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அது வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல், அதுக்கு பணம், அதுக்கு ஒரு வக்காலத்து, அதுக்கு ஒரு நீதிபதி. பணத்தில் அவன் என்ன செய்யறான்? தன் பாவத்தை மறைஞ்சு ஒளிச்சுக்கிறான். ஏன்? அவன் கண்கள் திறக்கப்பட்டதனுடைய காரணம். அப்பதான் ஆண்டவர் வேற எதுவுமே சொல்லல. ஆண்டவருக்கு தெரியாதவன் யாருன்னு இப்ப கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளிப்பிடத்தில் மறைஞ்சிருந்து அந்த காலத்தில் செஞ்சாலும் என் கண்ணு பார்க்குதுங்கிறாரு. நீ செயல்படுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ ஒளிச்சிருந்து என்னை காண்கிறது யார் என்பவனுக்கு என்னவா? ஐயோன்ட்டாரு. இப்ப ஐயோன்னு சொன்னவர் இப்ப நீ எங்கேன்னு கேட்கிறாரு. நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருப்பேன், பூமியில பாதாளத்தில் படுக்கப்பட்டு அங்கே நான் இருப்பேன், என் கை எப்பவுமே உனக்கு மேல இருக்குங்கிறாரு. அவர் இப்ப கேட்கிற நீ எங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒளிய வைக்கிறதுக்கு என்ன என்ன இந்த மணலுக்குள்ள போய் இந்த விளையாட்டுக்கு ஒரு சின்ன காசை போட்டு ஒளிய வைப்புமே, என்ன நம்மளை போய் ஆண்டவருக்கு முன்னாடி ஒளிய வச்சிட முடியுமா? இந்த இவ்வளவு பெரிய உருவத்தை, நம்முடைய பாவத்தை அவருக்கு முன்னாடி ஒளிய வச்சிட முடியுமா? முடியாது. இப்ப அவரு கேட்கிறாரு, கண் இருந்து பார்க்கிற தேவன் சொல்றாரு, கண்ணை உருவாக்குனவர் கேட்கிறாரு, நீ எங்க நிக்கிறப்பா? என் சத்தத்தை கேட்ட சித்தத்தை செய்ய வந்து நிக்கணும்ல, அப்பான்னு வந்து நின்றுக்கணும்ல. நீ ஏன் நான் உருவாக்குற விருட்சங்களுக்குள்ள போய் ஒளியறியே, அப்ப நீ எங்க இருக்கிற? ஒரு பிள்ளை தப்பு செஞ்சிருச்சுன்னா உடனே மறைங்கத்தான் பார்க்கும், ஓடி ஒளியத்தான் பார்க்கும். ஒரு தப்பு செஞ்சுட்டான திருடனா திருடன் போய் நிக்க வேண்டியதானே? ஓடுறான். கொலை பண்ணவன் ஓடுறான், திருட்டுத்தனம் பண்ண ஓடுறான், அவன் தற்கொலை பண்ணவன் அவன் மற்றவன் மேல காரணத்தை காட்டி சாகுறான். ஏன் மறைஞ்சு செய்யறான்னா தேவ சத்தத்துக்கு அவன் விலகுறான்.
பிரதர் ஒரு பாவம் நீ மறைக்கிறேன்னா தேவ சத்தத்துக்கு நீ மறைக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க. அடுத்தது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறித்த, மேல 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரின் சத்தத்தை கேட்டதிலே, சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, நிர்வாணி என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? என்னுடைய சகலதையும் ஆண்டவருக்கு முன்னாடி சிருஷ்டியில வைக்கப்பட்டிருக்குது, அவருடைய கண் என்னை பார்த்துட்டு இருக்குது, நான் நிர்வாணின்னு அவருக்கு தெரியாதா? அது அல்ல அர்த்தம். தேவனுடைய மகிமையை இழந்தவன் நிர்வாணி, தேவனுடைய கிருபையை இழந்தவன் நிர்வாணி, தேவனுடைய அபிஷேகத்தை இழந்தவன் நிர்வாணி, தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்தவன் நிர்வாணி. அப்படின்னா என்னுடைய நேக்கடான பாடியை பத்தி ஆண்டவர் சொல்லல. நிர்வாணினா என் வஸ்திரம் இல்லாததை சொல்லல. நான் உன்னை, சரி கவனிங்க, அந்த வசனத்தை திரும்பி கண்டினியூ பண்ணுங்க. என்ன வார்த்தைங்க? 11 வசனம். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விருட்சத்தின் கனியை புசித்தீர்கள் போட்டிருக்கா, புசித்தாயோன்னு போட்டிருக்கா. பன்மையில் இருக்கிறா, ப்ளூரலா சிங்குலரா? சிங்குலர். ஏன்? பேசுறது யார்கிட்ட தான்? இப்ப புரியுதுங்களா? அப்ப பிசாசு யார்கிட்ட வந்து டச் பண்ண முடியும்னா, இப்ப புரிஞ்சுச்சா இல்லையா? புரியல. யார்கிட்ட வந்து டச் பண்ண முடியல? ஏன்? அவன் தேவனோடு பேசிட்டே இருந்தவன், தேவனோடு பேசிட்டான். நல்லா கவனிங்க, தேவனோடு பேசாம இருக்கிறவன பிசாசு ஈஸியா வீழ்த்திட்டான். ஆனா தேவன் பேசினவனும் தேவனோடு பேசினவன பிசாசு டைரக்டா தொட முடியல. யார விரும்பினானோ, யார் ஒரே மாம்சமா இருந்தாங்களோ, யார் ஒரே சரீரமா இருந்தாங்களோ அவர்களை கொண்டு வீழ்த்திட்டான். இதுதான் ரகசியம். இப்ப புரிஞ்சிச்சா? ஒரு வெளிப்பாடுப்பா. வராதவங்க இழந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு சொல்றேன், நான் உன்னை புசிக்க கூடாதுன்னு விளக்கினத புசித்தீர்களாவா? புசித்தாயோ? கேள்வியா யார்கிட்ட வருது? பேசுறவங்கிட்ட வரும், ஜெபிக்கு தேவனோடு நிக்கிறவன்ட்ட வரும். தேவன் யார் தம்முடைய சாயல படைச்சாரோ அவனை தான் கேட்பாரு. யார் அந்த சாயல் இருக்கா அவனோடு தான் கேட்பாரு. யார் அந்த சாயல நிக்கிறாங்களோ அவனு தான் கேட்பாரு. இந்த காலவரை ஆவியானவனோட பேசட்டும். சுப்டா பாரா பாஷே. இன்னைக்கு முதல் முறையா நான் பேசுற வெளிப்பாடு இது. பல முறை தியானிச்சிருக்கேன். பேசினவர்கிட்ட அவனால பிசாசு தொட முடியல. பேசிக்கொண்டிருந்த மனிதனையும் பிசாசால் தொட முடியல. யாருக்கு யார் துணையா கொடுத்தாரோ, மாம்சத்துக்கு மாம்சமாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். பாத்தீங்களா? இவள் தான் உனக்கு மாம்சம் சொல்லி கொடுத்தாரு. பாத்தீங்களா? அவளிடத்துல சாத்தான் வந்தான். பேசின தேவன் பேசுற மனுஷங்கிட்ட பிசாசு வரவே முடியல, நெருங்க முடியல. அவன் மகிமையில் இருந்தான். அவன் நிர்வாணி சொன்ன ஆண்டவருக்கே பொறுக்க முடியல. உன்னை யாரா நிர்வாணினது? நான் உன்னை அப்பா மகிமையில நினைச்சிருக்கிறேன். உன்னை நிர்வாணி நீ எப்படி சொன்ன? நான் என்ன பாடலமா படைச்சிருக்கேன். ஹலோ, இது அப்படியே சிலுவை கொண்டு ஓட்டுமா? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு போக வேண்டியதானே? பிசாசுக்கு இங்க நிர்வாணப்படுத்தினதை போல அவன் நினைச்சான் பிந்தின ஆதாமாகிய இயேசுவை சிலுவைக்கு போகும்போது நிர்வாணமாக்கணும்னு. ஆனா அவனுக்கு தெரியல, வஸ்திரத்தை நீ பங்கு போட்டு கொடுத்த, ஆனா அந்த வஸ்திரத்தை கொடுக்க வந்திருக்கிற அவனுக்கு தெரியல. இந்த வஸ்திரத்தை பாருங்க, வஸ்திரத்தை அவன் இழுக்கிறான். இதுவரைக்கும் அவன் சிலுவையில கள்ளனுடைய வஸ்திரத்தை உரிந்ததா பைபிள் இல்ல, இயேசுனுடைய வஸ்திரம் மட்டும்தான் உரிந்தான்.
எங்க போய் எங்க கனெக்ட் பண்றாரு பாரு வெளிப்பாடு. இன்னைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா, அந்த வஸ்திரத்தை உரிந்தான் பிசாசுக்கு. இது புரியல. ஏய், நீ சிலுவையில் அந்த வஸ்திரத்தை கொடுக்க வந்தவரை நீ வஸ்திரத்தை உரியிற. மகிமையானவர் மகிமையோடு எழும்பின போது அந்த வஸ்திரத்தை மடிச்சு அங்கே வச்சுட்டு போனாரு. எதுக்குன்னா, யூதருடைய பாரம்பரியப்படி ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது அங்கே கையில் அவங்க டவல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டவலை மடிச்சு இப்படி வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க இடையில ஒரு கேப்பு, அவங்க போயிட்டு என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்கன்னு அர்த்தம். சாப்பிடும்போது அந்த டர்க்கியை மடிச்சு இப்படி வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க கேப்பில் அவங்க போயிட்டு திரும்பி வருவாங்களாம். ஒருவேளை இந்த வஸ்திரத்தை அந்த டவலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வரமாட்டாங்க. இயேசு கல்லறையில் வஸ்திரத்தை மடிச்சு வச்சுட்டு போனாரு. நல்லா கவனிங்க. அப்படின்னா போனவர் போக மாட்டாரு, போனவர் போயிட்டாரு. ஆனா அந்த வஸ்திரத்தை இங்க மடிச்சு வச்ச காரணம், அவர் மகிமை அடைந்து மீண்டும் பரலோகத்துக்கு போனாரு. அவர் மீண்டும் வருவார். இந்த வஸ்திரம் அடையாளமா வச்சுட்டு போயிட்டாரு. பிசாசு வஸ்திரத்தை இழக்க வச்சான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமையின் வஸ்திரத்தை காத்து, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், வா மெல்லிய வஸ்திரம் என் மேல் உடையாய் தரித்ததினால பிசாசுக்கு நிர்வாணம் தெரியல, இயேசுவை மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இயேசு கேட்டாரு, தேவன் கேட்டாரு, நான் புசிக்க வேண்டாம் சொன்னதை புசித்தாயோ? கேள்வி ஏவாள்கிட்ட வரல, ஆதாம் கிட்ட தான் வந்துச்சு. ஏன் தெரியுமா பிரதர்? நீங்க தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கீங்க, நாம் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே கேள்வி கேட்டது தேவனோடு பேசினவரிடத்துல பிசாசு தொட முடியல, ஆனா யாருக்காக தேவன் மனுஷனுக்காக மனுஷிய சிருஷ்டித்தாரோ அவகிட்ட தான் பிசாசு வந்து என்ன செய்யறா, பேசினா. இப்போ ஏவாள் யார்கிட்ட இப்ப பேசுறா? கனியை வாங்கணும்னு இப்ப யார்கிட்ட பேசுறாப்போ? சாத்தான் பேசுறதா பைபிள் இல்ல. இன்னைக்கும் சொல்றேன், சாத்தான் யார்கிட்ட பேசுவான்னா தேவனோடு பேசாதவன்கிட்ட பேசுவான். தேவனோடு பேசிட்டு இருக்க மாட்டான், சாத்தான் பேச முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த கனியை கண்டால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால், கொடுத்ததுனால அவன் புசித்தான். இப்ப பைபிள் சொல்லுது, இருவருடைய கண்கள் என்ன போட்டிருக்குப்பா? இந்த வசனத்தை வாசிங்க, என்ன போட்டிருக்கு? இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அருமையான தெய்வ பிள்ளையே, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. இதனால தான் இவன் என்ன சொல்றான் பாருங்களா, 12ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவன் யாரை குற்றம் சாட்டிட்டான்? தேவனையே குற்றம் சாட்டிட்டான். தயவு செய்து ப்ளீஸ், இதுதான் சாத்தான் விரும்புறது, தேவனை குற்றப்படுத்தணும். ஹலோ பிரதர், கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வியாதி வந்து என்ன யாரை குற்றப்படுத்துறோம் சொல்லுங்க? யாரு சோதனை கொடுத்தான்னு சொல்றோம்? ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா யாருக்கு கஷ்டம் கொடுக்குறான்னு சொல்றோம்? இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போய், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி, இவ்வளவு நாள் கொடுத்து, இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணி, இவ்வளவு நாள் சபைக்கு போய் இப்படின்னு சொல்லி யாரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம்? மனைவியை கொடுத்தது யார் தான்? யாரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம்? பிள்ளையை கொடுத்தது யார் தான்? யாரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம்? இதை நிறுத்துங்க. இப்ப பைபிள் சொல்லுகிறது, ஏனெனில், இப்ப வாங்க வசனத்துக்கு வாங்க. ஏனெனில் பிசாசானவன் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். நல்ல வாசிங்க, அந்த வாசிங்க 1 பேதுரு 5:8. ஏனெனில் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். எப்படி என்ன சொல்றாருங்க? இந்த விழித்திருப்பது புரிஞ்சிருச்சாப்போ? இப்ப ஆதாமுக்கு என்ன இல்லாம போச்சுங்க? விழிப்பில்லாததுனால ஏவாள் சொன்னது அப்படியே கேட்டான். இவன் சாப்பிட்டான், கனியை வாங்கி புசித்தான். புசித்ததுனால இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் பாருங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அவனுக்கு சாபத்தை என்ன கொடுத்துட்டாரு பாருங்க. அவளுக்கு, அவன் மனைவிக்கு என்ன கொடுத்துட்டாரு பாருங்க. 16ஆம் வசனத்தை பாருங்க. 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது, நல்லா கவனிங்க,
ஆண்டவருக்கு கோபம் பாருங்க. நீ என்னுடைய ஆதாம, நீ என்னுடைய சாயல் இருந்தவனை நீ கொடுத்தவனை கீழே விளைச்சதுனால அவளுக்கு என்ன சாபம் போயிடுச்சு? இப்போ எப்பெல்லாம் நீ கர்ப்பவதி ஆகிறியோ வேதனை மிகவும் பெருக, இன்னைக்கு வரைக்கும் வேதனை மிகவும் பெருக பண்ணிதான் இருக்காரு. அல்லேலூயா. கீழே வசந்த வாசிங்க, அது வார்த்தை. அடுத்தது என்னதுங்க? வேதனையோடு. யோசிச்சு பாருங்களேன் பிரதர், கவனிக்கிறீங்களா? பிள்ளை பெற்றவங்களெல்லாம் வேதனையோடு தான் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பிள்ளை பிறந்தா பையனோ பொண்ணோ வேதனையோடு தான் இருக்காங்க. அன்னைக்கு சொன்ன சாபம், ஆண்டவர் கொடுத்த சாபம். ஏன்? ஏவாள் ஆதாமை வஞ்சித்தான். கவனிக்கிறீங்களா? கீழே பாருங்க என்ன போட்டிருக்குங்க. அடுத்த வார்த்தை, உன் ஆசை. இப்ப நல்லா கவனிங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏவாளை கூட்டிட்டு ஆதாம்கிட்ட கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு? இசைந்திருப்பாயினாரு. எப்போ ஏவாள் ஆதாமை கீழே விழுத்திருந்தாலும் இப்ப ஆசை யாரை போய் பற்றிடுச்சு? நல்லா கவனிங்க. இசைந்திருப்பது வேற, ஆசை பற்றி இருப்பது வேற. புருஷன் மேல இசைந்து இருக்கலாம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆசைப்படுவது தேவன் கொடுத்த சாபம். இன்னைக்கும் பாருங்க, புருஷன் குடிகாரனா இருப்பான், 4 பேர் திட்டுவாங்க, இவ சொல்லுவா என் புருஷன் எனக்கு நல்லவன்பா. அடி அடி அடிப்பான். அம்மா வீட்டுக்கு போனா என் புருஷன் எனக்கு வேணும்னு வந்துடுவான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் புருஷனுக்கு, ஏன்? ஆண்டவர் கொடுத்த சாபம். என்னைக்கும் அவன் எவ்வளவு மோசமானவனானோ இவன் ஆசை பற்றி இருக்க காரணம் எது? என்ன? இதுதான். இதைத்தான் பவுல் சொல்றாரு, என் ஆசை உம்மை பற்றி இருக்கிறது ஆண்டவரே. நான் இவ்வுலக ஆசையில் அல்ல ஆண்டவரே, என் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? ஆசை பற்றி இருக்கும் அவன் உன்னை என்ன செய்வான்? இன்னைக்கு நிறைய வீட்டில் புருஷர்கள் தான் இன்னைக்கு ஆளுகை செய்யறாங்க. கவனிக்கிறீங்களா பிரதர்? இன்னைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஏன் புருஷன் டாமினேட் பண்றான்னா, இது கர்த்தர் கொடுத்த சாபம். நான் என்கிற ஆளுகை வந்தது தேவனுடைய சாபத்தில் வந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எபேசியர் எழுதிய நிருபத்தை திருப்புங்க பார்க்கலாம். எபேசியர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம், வேகமாயிடுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர். இப்ப பாத்தீங்களா, இயேசு உள்ள வந்த உடனே புருஷ மனைவி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வச்சாரு. இயேசு வந்த பிறகு என்ன செஞ்சாரு? 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஆண்டவர் கொடுத்த சாபம் என்னது? உன் புருஷன் உன்னை என்ன செய்வான்? ஆண்டு கொள்வது புருஷனுக்கு கொடுத்த சாபம். மனைவிகளை உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் சொன்னது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். கையை உயர்த்து ராமன் சொல்லுங்க. நீ உன் புருஷனை கீழ்ப்படியணும்னு சொல்றது இது கடமை இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்தது என்னதுங்க? ஆமென். 23 கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு அவரே சரீரத்துக்கும். அப்ப சபைக்கு புருஷன், ஆமென், கிறிஸ்து தலையாயிருப்பது. புருஷன் எப்படி இருக்கணுமா? மனைவிக்கு எப்படி இருக்கணுமா? பிரதர், நீங்க தலையா இருக்கீங்களா? கணவன்மார்கள் சொல்லுங்க, உங்க மனைவிக்கு தலையா இருக்கீங்களா பிரதர்? பைபிள் சொல்லுது தலை தனியா நிக்காதுங்க, சரீரத்தோடு இணைஞ்சுதான் இருக்குமா. அப்ப இந்த தலைக்கும் இந்த சரீரத்துக்கும் ஒரு இணைப்பு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் இயேசுனுடைய சிலுவை. இந்த கழுத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் இணைப்பு. இந்த கழுத்து, இந்த தலைக்கும் சரீரத்துக்கும் இந்த கழுத்து எப்படி இணைத்திருக்கிறதோ, கிறிஸ்து தலையாயிருப்பதை போல நாம் சபையாயிருப்பதை போல, மணவாட்டி சபை தலையாய் கிறிஸ்து பாதுகாப்பதை போல மனைவியை புருஷன்
இரட்சகராய் இருக்க வேண்டும். இப்ப புரிஞ்சிச்சுங்களா? இதத்தான் ஆதாம் இழந்தான். மனைவியை காப்பாத்தி இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? மனைவியே விட்டதுனாலதான் பிசாசு உள்ள வந்துட்டான். குடும்ப வாழ்க்கை உடைஞ்சது. அவர்கள் முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகள் மகிமையே இழந்தாங்க. அதனாலதான் சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாசிச்சு பாருங்க 24 வாசிங்க பிரதர். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளே தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யணும்? அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தாராம். 29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுவான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அடுத்து 30க்கு வந்துட்டாரு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவளுடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். 31 இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 33 எப்படியும் உங்களில் அவனவன் தன் இடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாயிருக்க கடவன். ஆதாம் ஏவாள் எதை இழந்தாங்களோ அது கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் இணைத்து கொடுத்தார். நீ மனைவியிடத்தில் எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். மனைவிகளை நீங்க புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா? பயபக்தி. என்ன சொல்லுதுங்க? பயபக்தியா இருக்கணுமா? தேவ பயம் இல்ல, பயபக்தி. அம்மா, புருஷன்கிட்ட பயபக்தியா இருக்கீங்களா? பிரதர், மனைவியிடத்தில் அன்பா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்கிறது அவர் ஆண்டு கொள்வதற்கல்ல, அவருக்கு நீ கீழ்ப்படிவது. பிரதர், நீங்க மனைவியிடத்தில் அன்பா இருப்பது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். சபையை கிறிஸ்து காப்பாற்றுவது போல மனைவியை போஷித்து காப்பாற்றுவது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இதுல நீங்க தெளிந்தவங்களா இருங்க. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடும் பொழுது நீ மனைவியிடத்தில் அன்பா இருந்தால் நீ எவனிடத்தில் அன்பா இருக்க மாட்ட. நீ மனைவியிடத்தில் இசைந்து இருந்தால் எவனிடத்தில் இசைஞ்சு போக மாட்ட. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? ஆதாம் ஏவாள் எந்த இசைவை விட்டு அவர்கள் சாபத்து வாங்கி ஆசை அவர்களை பற்றி இருந்ததோ, இப்ப கிறிஸ்துவின் மூலமாய் ஆசை பற்றவில்லை, தன் கணவன் மேல பயபக்தி வந்துருச்சுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உன் ஆசை புருஷனை ஆசை மோகத்தினாலும் புருஷனை மாற்ற முடியாது. நீ பயபக்தியோடு இருந்தால், உன் ஜபமும் விசுவாசமும் தேவனுடைய வார்த்தை உன்னோடு இருந்தால், இப்ப ஏவாள் கண்டால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால். இப்ப அப்படி இல்லை. அவள் தேவனுக்கு பயபக்தியா இருந்ததுனால தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்தாள். கணவன் மனைவியோடு அன்பா இருந்தால். இப்ப சொல்லுங்க, புத்தியில தெளிவு வந்துருச்சு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கணவனை இழந்து போவாள். புத்தி இல்லாதவளோ தன் பிள்ளையை இழந்து போவாள். வேதனையோடு பிள்ளை பெறுவாள். பைபிள் சொன்னது. இன்னைக்கு சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தர் தந்த சுதந்திரம்னு கொடுத்துட்டாரு. கையை தட்டி வெளிப்பாடு வாங்க. வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அதே சொன்ன ஆண்டவர். என்னம்மா டைம் ஆயிடுச்சா? வேதனையோடு பிள்ளை பெறுவான் பைபிள் சொல்லுச்சு. இப்ப அதே ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளை சுதந்திரமாக்கிட்டார். உங்களை ஒரு நாளும் அடிமையாக்க முடியாது. உன் பிள்ளை உன்னை அடிமைப்படுத்த முடியாது. உன் பிள்ளை உனக்கு கிடைச்ச சுதந்திரம், உன் பிள்ளையுடைய சம்பாத்தியம் உனக்கு சுதந்திரம், உன் பிள்ளையுடைய வருமானம் உனக்கு சுதந்திரம். நீ அடிமை அல்ல. நீ புருஷனுக்கு அடிமை அல்ல. புருஷன் உன்னை ஆண்டு கொள்ள முடியாது. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தேவபக்தி, அவன் பயபக்தியா இருந்தால், புருஷன் கிறிஸ்துவின் மேல் வைத்து இந்த சபையை மேல் வைத்த அன்பை போல் நீ அன்பாயிருப்பாய். சபையை போஷிப்பது போல குடும்பம் போஷிக்கப்படும். பிள்ளை கர்த்தரால் வந்த சுதந்திரம். இப்ப சொல்லுங்க, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவன் வகை தேடும் பொழுது இந்த வசனத்தை திரும்பி ஏசாயா எடுத்துக்கலாமா? ஏசாயா 29:15. ஏசாயா 29:15 எடுங்க. என்ன பார்த்தோம்? 29:15. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களிலே இப்ப ஒழிப்பீங்களா?
ஹலோ, கவனிக்கிறீங்களா சிஸ்டர்ஸ்? கவனிங்க. எப்ப ஆதாம் ஏவாள் ஓடி போய் ஒளிஞ்சாங்க? தேவன் சொன்ன கற்பனைகளை மீறினதினால, தேவன் பேசுற சத்தத்தை கேட்டும் அவங்க தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியல. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் தூரமா போயிட்டாங்க. இப்ப பைபிள் சொல்லுது, நீ என்ன செய்? தங்கள் ஆலோசனை கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார்? அடுத்தது, நம்மை அறிகிறவர் யார் என்பவனுக்கு இப்ப சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்க கர்த்தர் வைத்தார். அவர் என்னை காண்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், என்னை போஷிக்கிறார். அம்மா சிஸ்டர், உன் ஆசை புருஷன் மேல இருக்கணுமா? சொல்லுமா, யார் மேல இருக்கணும்? இயேசு மேல ஆசை, புருஷன் மேல பக்தி. அந்த பற்றி கொள்ளுகிற இசைவு எந்த வசனத்தை ஆதியாகமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சாரோ அதே வசனத்தை எபேசியர் 5 கொண்டு வந்துட்டாரு. மாம்சத்துக்கு மாம்சமாய் கத்த தந்துட்டாரு. உன் புருஷனுக்கு உன்னுக்குரியவன் என் கஷ்டத்தெல்லாம் புருஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். எப்போ புரிந்து கொள்வார்னா, நீ இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் உன்னை அறிந்து கொள்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை காண்கிற தேவன் உண்டு. இயேசு வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல வெளிப்பாட்டிற்காக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமேன், ஆமேன். பிசாசானவன் ஏன் இன்னைக்கு எவனை விழுங்கலாமோ அப்படின்னா, ஒருவேளை உன் கணவனை விழுங்குவதற்கு பிசாசு பார்ப்பான், உன் மனைவியை விழுங்க பிசாசு பார்ப்பான், ஆண் பிள்ளையை விழுங்க பிசாசு பார்ப்பான். கண்ண மூடி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்தாலும் அவனுடைய சூது, அவனுடைய இச்சை, அவனுடைய காம விகாரமான வார்த்தை, ஆமேன், ஒரு நாளும் என்னை நிர்வாணமாக்காத ஆண்டவரே. என்னை அந்த மகிமையை இழக்க வைக்க முடியாது. அவன் நயமான வார்த்தை பேசலாம், அவன் என்ன வார்த்தை பேசினாலும் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு முதல் முறையாய் ஏவாள் ஆண்டவருடைய அன்பை இழந்தாள். ஆமென். தேவனுடைய அன்பை இழந்ததினால ஆண்டவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவருடைய சாபம் என்ன வந்தது? நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொன்னேன். அந்த வேதனையை ஆமென், இந்த ஆண்டு கொள்வதை பெற்றுக்கொண்ட அந்த ஏவாள் இழந்ததை போல நாங்கள் இழக்காதபடி சபையாகிய இந்த மனவாட்டி வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய் என்று எப்படியாய் ஆண்டவர் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சமாதானத்தை தந்தீரோ அதே போல எங்கள் சபைக்கு சமாதானத்தை தாரும். ஆமென். சபைக்கு வேதனை இல்ல, சபைக்கு தேவன் கொடுக்கிறார். என்னுடைய இளைப்பாறுதலை உனக்கு தருவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? முந்தின ஆதாம் ஆமென் கண்டான், ஆமென் வாங்கினான், புசித்தான், அவன் கண்களும் திறக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கண்கள் ஒருவேளை பாவ கண்கள். கவனிக்கிறீங்களா பிரதர்? உங்க கண்ணை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ப்ளீஸ் கவனிங்க. நீங்க இந்த பாட்டு சத்தத்தை கேட்க கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா உங்க கவனம் உலகத்தின் பார்வைக்கு காது கேட்க போகுது. அதுக்கு காரணம் இந்த பரிசுத்தம் உங்களை விட்டு போனா தான் இதெல்லாம் நடக்கும். பரிசுத்தம் உங்களுக்குள்ள, தேவ மகிமை உங்களுக்குள்ள இருந்தால் அந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் இச்சை வராது, ஒரு பையனை பார்த்தா இச்சை வராது, உங்க வாயில கெட்ட வார்த்தை வராது, உங்க வாயில நயமான வார்த்தைகள் வராது. வருதா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கண்கள், என் வாய், என் காதுகள் எல்லாம் இன்றைக்கு கண்டால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால் இல்ல ஆண்டவரே, நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை மற்றவர்களுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்று, என் குடும்பத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? கர்த்தர் இந்த வார்த்தையை மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. பிசாசு உங்களை தொடவே முடியாது. வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்தி காப்பாராக. God bless you. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்தை காய்ச்சிப்பிக்கிறப்பா. ஆலையிலே கேட்ட வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆலையிலே விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் ஆயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் பிசாசானவன் ஆலையிலேயோ கர்த்தாவே, ஆலையிலேயோ கர்த்தாவே எவர்களே
ஹalleluya விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்னு நாங்கள் கேட்டோமப்பா. ஹalleluya யார்களெல்லாம் விழலாமோ என்று கர்த்தாவே பிசாசு வகை தேடும்போது ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் இதுக்கு நோக்கி பார்த்தோம் அல்லவாப்பா. ஹalleluya ஏவாளை பிசாசு வஞ்சித்தது போல ஹalleluya ஸ்தோத்திரம் நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்படாதபடி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேவனோடு பேசுகிறவர்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, தேவனோடு கூட நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கண்டவர. உலகம் எங்களுக்குள் வரக்கூடாது, உலக இச்சைகள் எங்களுக்குள் வரக்கூடாது, உலக அசுத்தங்கள் எங்களுக்குள் வரக்கூடாது, உலக பாபங்கள் எங்களுக்குள் வரக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை பார்க்கிறவர்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் கர்த்தாவே ஆயத்தமாக எங்களை தன்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஒளித்திருக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உம்முடைய சன்னிதானத்துக்குள் வந்து ஹalleluya நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்பா உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்கள் எங்களோ ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏதாவது ஒரு பிள்ளையாவது இந்த பகலில் விழுந்து அப்பா தேவ சமூகத்தை விட்டு விலகி இருந்தால் இந்த பகல் கர்த்தர் அவர்களோடு பேசுங்கப்பா. நீ அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமா போலும் நசித்து போகிறது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. அப்பா எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆயத்தப்படுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் குடும்பமாக உமக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிறிஸ்து நேசித்தது போல சபையை நேசிக்க ஒவ்வொரு சகோதரருக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்து சபையை நேசித்தது போல தன் மனைவிகளை நேசிக்க ஒவ்வொரு குடும்பத்தின் தலைகளாக இருக்கிற சகோதரருக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya ஒவ்வொரு சகோதரிமார்களே ஹalleluya தன் புருஷனுக்கு பயபக்தியோட ஹalleluya கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஹalleluya கர்த்தாவே ஒவ்வொருவரை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து எங்கள் கொடுத்த கர்த்தா சுதந்திரமாய் கொடுத்த பிள்ளைகளை அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பா உம்முடைய கரங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தர். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென்.